வாங்க, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போலாம் அப்படின்னா, ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். அதுல கவனிச்சு கேளுங்களேன். ஒரு இப்ப இருக்கிற மாதிரி பகுதிகள் இல்ல. இப்ப இருக்கிறதா இருந்தா கூட அதையும் நாம ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பாதை. ஒரு காட்டு வழி. முன்னாலெல்லாம் அப்படிதான் ஒரு ஊர விட்டு தாண்டி போகணும்னா காட்டு வழி. இன்றைக்கும் கிராமங்கள்ல காட்டு வழி இருக்கும். காட்டு வழின்னா என்ன ஒரே இருள், பூச்சி பொட்டுங்க ஓடும், பாம்பு பல்லிங்க இருக்கும். அந்த மாரி பகுதிகள், மனித நடமாட்டம் மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகள் எல்லாமே ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாரி பகுதிகளின் வழியாக ஒரு மனிதன் நடந்து போறான். நல்ல இருட்டு. ஒரு சின்ன வெளிச்சம் கிளிச்சம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா கூட பயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல அவனுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வருது. நம்மகிட்ட ஒரு விளக்கு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விளக்க எடுக்கிறான். இத்துணூண்டு விளக்கு அது. அந்த விளக்கை ஏற்றுகிறான். இவ்வளோண்டு வெளிச்சம் தெரியுது அது. பயங்கரமான இருட்டு. இத்துணூண்டு வெளிச்சம். அந்த இத்துணூண்டு வெளிச்சம் இருக்குல்ல, அது அந்த பகுதி முழுவதையும் அவனுக்கு காட்டாது. ஏன்னா அந்த வெளிச்சம் ரொம்ப குறைவான வெளிச்சம். அது அந்த பகுதி முழுவதையும் அவனுக்கு காட்டாது. ஆனா எதை காட்டும் தெரியுமா? அடுத்த அடி அவன் எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த வெளிச்சம் காட்டும். அந்த விளக்கால ஏதாவது ஒரு பகை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் அடிக்க வந்தான் அப்படின்னா, அந்த விளக்கு போய் அவங்களோட சண்டை போட்டு நம்மள காப்பாத்தாது. ஒரு பாம்பு ஓடி வந்து கடிக்க வருது. நம்மள கடிக்குது அப்படின்னா, அது உடனே நமக்கு வைத்தியம் பண்ணி காப்பாத்தாது. அது நம்மள தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஓடாது. ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்காது. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த அடி நல்லா இருக்கு. நீ இன்னொரு அடிய எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நமக்கு வழிகாட்டும். இதுதாங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. ஒரு மனுஷன் மேலேயோ, இல்ல ஒரு அமைப்பு மேலேயோ, ஏதாவது ஒரு பொருளின் மீது நாம வைக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு பற்று. அத நான் யாராலயுமே அசைக்க முடியாது. அதுதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இது இதுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது அறிவியல் சார்ந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. இது உள்ளம் சார்ந்தது. இது உணர்வு சார்ந்தது. நம்பிக்கை அப்படிங்கிறது அப்படிதான். அத மெய்ப்பிக்க முடியாது. நிரூபிச்சு காட்ட முடியாது யாருக்கும். அது எதையுமே நமக்கு செஞ்சு குடுக்காது. இப்ப நான் சொன்னேன் பாருங்க. அது நம்மள எங்கேயும் தூக்கிட்டு போகாது. நமக்கு ஒண்ணும் பெரிய உதவி பண்ணாது. ஆனா, அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கை நமக்கு காட்டும். இந்த நம்பிக்கை உடன்பாட்டு சிந்தனை உடையது மட்டும்தான். பாசிட்டிவ் எனர்ஜி உடையதாக மட்டும்தான் இருக்கும் அது. அது எதிர்மறை உணர்வை தருவதாக அமைந்து விட்டால் அது நம்பிக்கை கிடையாது. அது அவநம்பிக்கையாக மாறி போயிடும். நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியதாக இருக்கு. உடன்பாட்டு சிந்தனை. அதை சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நேர்மறைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது நேர்மறை கிடையாது. உடன்பாட்டு சிந்தனை. அப்படிதான் நாம சொல்லணும். நேர்மறை, எதிர்மறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மறை அப்படிங்கிறது வராது. எதிர்மறைக்கு மட்டும்தான் வரும். நேரான சிந்தனைகள், உடன்பாட்டு சிந்தனைகள் அப்படிதான் அதை நம்ம சொல்லணும். அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் சிந்தனைகள் அப்படின்னு சொல்றது அதுதான். இந்த மாதிரி இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லணும். அது எது உடன்பாட்டு கருத்துக்களை சொல்லக்கூடியதாகத்தான் இந்த நம்பிக்கை இருக்கும். கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அப்படிதான். அதை யாரும் நிரூபிக்க முடியாது. நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னா எப்படி நிரூபிச்சு காட்ட முடியும்? நிரூபிக்க முடியுமா எங்கேயாவது? கடவுள் நம்பிக்கையை நிரூபிக்க முடியாது. ஆனா அது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு தீ மிதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை. அந்த கடவுள் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அது. அந்த நம்பிக்கை தான் அந்த நெருப்பு மேல நடந்து போக சொல்லுது. இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு நெருப்பு குச்சிக்கு மேல பட்டா கூட எவ்வளவு நேரம் எரியும். ஆனா அந்த நெருப்பு மேல ஒருத்தவங்க நடந்து போறாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, காணாத ஒன்றின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மிகப்பெரிய அளப்பரிய ஒரு நம்பிக்கை. நடக்காத ஒரு காரியம் நடக்கும் என்று நம்புவது. மதத்தின் மீது நம்பிக்கை வைப்பது. அதனாலதான் நிறைய பேர் ஒரு மதத்தை சார்ந்து அதிலிருந்து விலகாமல் வாழ்வதற்கு காரணம் அந்த மதத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த மத கடவுளின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை.
இதையெல்லாம் சொல்லும்போது அவர்களினுடைய நம்பிக்கை மாறி போகும்போது தான் மக்களுக்கு கோபம் வருகிறது. நம்பிக்கையை ஏன் நீ மாற்ற பார்க்கிறாய் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பொதுவான ஒரு நம்பிக்கை அப்படின்னு நாம சொல்லும்போது, ஒரு செயல் மீதோ, ஒரு நிகழ்வுகள் மீதோ, ஏதோ ஒன்றின் மீது இருக்கக்கூடிய ஒன்றுதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு கதவு மாதிரி. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு கதவு மாதிரி. தட்டினால் திறக்கும். உள்ள போறதுக்கு நமக்கு வழி தரும். ஆனா, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீடு முழுவதும் சுவர் இருக்கும். எங்கோ ஒரு இடத்தில் தான் கதவு இருக்கும். சில பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, இந்த சுவர் மேல எவ்வளவு முட்டுனாலும் சில நம்பிக்கைகள் அந்த மாதிரி தான். சுவர் மீது எவ்வளவு முட்டினாலும், தள்ளினாலும், உடைத்தாலும் அது வழி உடனே கிடைக்காது. ஆனா கதவ கொஞ்சம் அழுத்தமாக தள்ளினாலே, இந்த கதவு திறந்து கொண்டு நமக்கு வழிகாட்டும். அந்த மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது ஏதோ ஓரிடத்தின் மீது, ஏதோ ஒரு சில விஷயங்களின் மீது, யாரோ ஒரு சிலர் மீது வைத்தால் தான் அதுக்கு பேரு நம்பிக்கைன்னு பேரு. நான் எல்லாரையும் நம்புறேங்க அப்படின்னா, வீடு முழுக்க கதவா இருக்கும். வீடு முழுக்க கதவு எங்கேயாவது இருக்குமா? கதவு என்பது எங்கோ ஒரு இடத்தில் இருக்கும். அது எந்த இடம்னு தேடி பார்க்கணும் நம்ம. சில பேர் சொல்வாங்க, நான் எல்லாரையும் நம்புறேன். எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்னா, எல்லாமும் கதவு கிடையாது. அந்த கதவுன்னு நாம நெனச்சுக்கிட்டு, எல்லா இடத்தையும் நாம நம்பும்போது, எல்லா இடமும் திறக்காதே! அது நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ளணும். நம்பிக்கை அப்படிங்கிறது எங்கோ, ஏதோ, ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் தான் நாம நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை தான் ஆழமான நம்பிக்கையாக, அதீத ஒரு நம்பிக்கையாக நமக்கு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா எல்லாரும் சொல்றது தான். அதையும் நான் உங்களுக்கும் சாதாரணமா தான் சொல்றேன். இப்ப நம்முடைய உடலமைப்பு பறக்கும் தன்மை கிடையாது. ஆனா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாங்க, பறவைகள் பறக்கிறத பார்க்கும்போது, பறக்க முயன்றார்கள். ஆனா, அந்த உடம்ப தூக்கிட்டு பறக்க முடியல. அப்ப அவன் என்ன பண்ணான், இந்த உடம்பாலே பறக்க முடியாது. ஆனால், ஏதாவது ஒரு கருவியை செய்து கொண்டு, அந்த கருவியோடு உடன் பயணித்தால் நாம் பறக்கலாம். பறவை மாதிரி ஏதாவது ஒரு கருவியை நாம் செய்ய வேண்டும். அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். அந்த காற்றை எந்த திசை நோக்கி தள்ளினால் நாம் முன்னோக்கி போவோம். இப்ப கப்பல், படகு எல்லாமே என்ன பண்ணுது? தண்ணீரை பின்னோக்கி தள்ளும்போது கப்பல் முன்னோக்கி போகிறது. கப்பல் பின்னோக்கி வரணும்னா தண்ணீரை முன்னோக்கி தள்ளணும். இப்படி எதை எங்கே தள்ளினால் நாம் முன்னே போக முடியும் அப்படிங்கிறத அந்த கப்பலை வைத்து கண்டுபிடிச்சோம். மிதக்கணும். தண்ணிக்குள்ள மீன்கள் போல நாம போகணும். அப்படின்னு நினைக்கும்போது அவன் அது மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சான். அதே மாதிரி போனான். நாமும் வாழ்க்கையில முன்னால போகணும்னா, எதை பின்னே தள்ள வேண்டும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். காற்றை பின்னே தள்ளும்போது ஒரே காற்று தான். பின்ன தள்ளினா முன்ன போறோம். முன்ன தள்ளினா பின்ன போறோம். அப்போ எதை நாம் தள்ளுகிறோம்? எது நம்மை தள்ளுகிறது? அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணுவதற்கு நம்முடைய அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை சார்ந்த அறிவு சார்ந்த நம்பிக்கை, நம்பிக்கை சார்ந்த அறிவு, இல்லாத ஒன்றின் மீது வைக்கக்கூடிய உடன்பாட்டு சிந்தனை, இதெல்லாம் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இந்த குதிரையை விட வேகமாக ஓட முடியும் அப்படின்னு ஒருத்தன் நம்பினான். அதனால தான் அவன் என்ன பண்ணான், அவ்வளவு பெரிய ஒரு ரயிலை கண்டுபிடிச்சான். கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அது போகிறது அப்படின்னா, அதெல்லாம் அவன் கண்டுபிடித்த கருவிகள். அவனால் அது முடியாது, இந்த உடலால் முடியாது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தினால் அத்தனையையும் நம்மால் செய்ய முடியும் என்று ஒருவன் நம்பினான். அந்த நம்பிக்கையினால் எழுந்ததுதான் ஆகாய விமானம், ரயில் பயணம், கப்பல் பயணம் இதெல்லாம். ஆனா அதை அவன் உருவாக்குவதற்கு எத்தனை தடைகள் இருந்தன. அத்தனையும் அவன் கண்டு அஞ்சவே இல்லை. தடைகளை தள்ளி தள்ளி விட்டான். விட்டுட்டு திரும்ப முன்னோக்கி போனான். தள்ளினான், முன்னோக்கி போனான், தள்ளினான், முன்னோக்கி போனான். தடைகள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது கிடையவே கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை என்பதும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொண்டு, நம்பிக்கையோடு தடைகளை தகர்த்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து பாருங்க. பின்னூட்டம் கொடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சரிங்களா?